நமஸ்காரம். ராதே கிருஷ்ணா. நவராத்திரி நன்னாளில் 6ஆம் நாளான இன்று ருக்மிணி தேவியின் தியாயாமி என்கின்ற கீர்த்தனத்தை ஸ்ரீ அண்ணா அருளி செய்திருக்கார். அந்த கீர்த்தனத்தை அனுபவிப்போம். ருக்மிணி தாயாரனுடைய அவதாரத்தை சொல்லும் பொழுதே பாகவதத்தில் சொல்கிறார், ராஜா பீஷ்மகோ நாம விதர்ப தேசத்து ராஜாவான பீஷ்மகர் பெரிய தர்மாத்மா இருந்தாலும் அவருக்கு 5 பிள்ளைகள் இருந்தாலாம். 5 பிள்ளைகளும் 5 பிழைகளாக போயிட்டா. எல்லாம் துஷ்ட சங்கம்னு போயாச்சு. அதனால பிரார்த்தனை பண்ணணும்னா அந்த பகவான் இடத்துல தானே பிரார்த்தனை பண்ணணும். பகவான் இடத்துல நல்ல ஒரு மக்கள் செல்வத்தை தானே பிரார்த்தனை பண்ணணும். அதனால அவர் இடத்துல போய், அப்பா உன்னுடைய குணத்தை போற்றுறது போல, உன்னுடைய குணச்சாரித்திரத்தை புரிஞ்சுக்கிறது போல எனக்கு ஒரு குழந்தையை கொடு அப்படின்னு பிரார்த்தனை பண்ண. அப்படி புரிஞ்சுக்கிறதுக்கு பெருமாளுடைய ஸ்வரூபத்தை யார் அழகாக உண்மையாக புரிஞ்சுக்கிறா அப்படின்னு கேட்டால் தாயார் தானே புரிஞ்சுக்கிறா. அதனால அந்த தாயாரே அவதாரம் பண்ணுறாளாம். மகாலட்சுமியினுடைய ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய அந்த ருக்மிணி தேவி அவதாரம் பண்ணுறா. அந்த ருக்மிணி தேவிக்கு சின்ன வயசுலேருந்தே கிருஷ்ண கதையில் ஒரே ஈடுபாடு. கிருஷ்ண கதையே கேட்டு 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 கல்யாணம் பண்ணிண்டா கிருஷ்ணனை தான் பண்ணிப்பேன் அப்படின்னு தன் மனசை ஊர்ஜிதமாக வைராக்கியத்தோடு கொண்டு இருக்காளாம். ஆனால் ருக்மி தன்னுடைய ஜேஷ்ட பிராத்தாவான ருக்மி கல்யாணம் பண்ணிண்டா சிசுபாலனை கல்யாணம் பண்ணிக்கணும், கோபாலனை கல்யாணம் பண்ணிக்கக்கூடாது. ஏன்னா கோபாலனை பிடிக்காது. அதனால சிசுபாலனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நிச்சயதாம்பூலமே பண்ணிட்டான். ஆனால் இந்த ருக்மிணிக்கோ கிருஷ்ணனை எப்படியான கல்யாணம் பண்ணிக்கணுமேன்னு அழுது கொண்டே இருக்க, அப்பொழுது அந்த சமயம் ஆச்சாரிய ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாகவதர் வராராம். அக்ஷய பாத்திரத்தை எடுத்துட்டு நாராயணன் நாராயணன் பாடிண்டே வர, அவருக்கு பாத பூஜையெல்லாம் பண்ணி தன்னுடைய கடைக்கண் விழியால் தன் தோழியை பார்க்க, தன் தோழி எல்லா கதையும் சொல்ல, நாளை மறுநாள் அவளுக்கு கல்யாணம், கிருஷ்ணனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு தன் மனசில் வைராக்கியம் வைத்து கொண்டாள். அதனால கிருஷ்ணனை எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னு தெரியலையேன்னு அப்படி அழுதுண்டே இருக்க, இவர் சொன்னாராம், நான் கிருஷ்ணன் இடத்துல போய் சொல்கிறேம்மா அப்படின்னு அந்த பாகவதர் அனுக்கிரகம் பண்ண, தான் முதல்ல தன் கைப்பட ஒரு பத்திரம் எழுதி கொடுத்தாளாம். ஏன்னா துவாரகாதீசனான கிருஷ்ணனையே பார்க்க போகிறேன்னு சொன்ன உடனே, ஸ்ருத்வா குணான் பூணசுந்தர ஸ்ருண்வதாந்தே நிர்விஷ்ய கர்ண விவரேகி ஹரதோங்க தாபம் ரூபம் திருஷம் திருஷிமதாம் அகிலார்த்த லாபம் துவையச்சுதான் விசதி சித்தம் அப்பத்திரமே அப்படின்னு முதல்ல லெட்டர் யார் எழுதியிருக்கானா, ருக்மிணி தன் கணவனாக ஆகக்கூடிய கிருஷ்ணனுக்கு எழுதி கொடுத்துருக்கா. அப்பேற்பட்ட அந்த ருக்மிணி தன்னுடைய பிரேமையினால் கிருஷ்ணனை அடைஞ்சா. அந்த ருக்மிணியை பிரார்த்தனை பண்ணி எல்லாருக்கும் கிருஷ்ண பக்தி வரணும்னு பிரார்த்தனை பண்ணி இந்த கீர்த்தனத்தை அனுபவிப்போம். ருக்மிணி தேவி தியாயாமி, ருக்மிணி தேவி தியாயாமி, திவ்ய ரூக்ம விபூஷணாம் தியாயாமி, ருக்மிணி தேவி தியாயாமி, திவ்ய ரூக்ம விபூஷணாம் தியாயாமி, ருக்மிணி தேவி தியாயாமி, நிக்வனநூபுர பதபத்மா, நிக்வனநூபுர பதபத்மா, திக்மாம்சு समकुण्डलयूमा, दिग्मांशु समकुण्डलयूमा, दिग्मांशु समकुण्डलयूमा, रुक्मिणी देवी ध्यायामि, भीष्मकराज नन्दिनी भव्य भावुक प्रेमिक स्वामिनी, भीष्मकराज नन्दिनी भव्य भावुक प्रेमिक स्वामिनी, पीनकुच शोभितामिनी, पीनकुच शोभितामिनी, प्रिय भक्त कोलाहल कामिनी, प्रिय भक्त कोलाहल कामिनी, प्रिय भक्त कोलाहल कामिनी, रुक्मिणी देवी ध्यायामि, दिव्य रुक्म विभूषणां ध्यायामि, रुक्मिणी
रुक्मिणीदेवीं ध्यायामि ध्यायामि ध्यायामि